இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கோஸ்டல் கறி பண்ண போகிறோம். இதில் வந்து பம்கின் வந்து சோப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சுரக்காய் பாட்டில் கார்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து சோப் பண்ணிக்கோங்க. வெள்ளரி இந்த மாதிரி சோப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று மிஸ்ஸிங், அது என்ன பேபிகார்ன். நானும் தேடி பார்த்தேன். இன்றைக்கி இந்த ரெசிபியில் ஒரு பொருள் எல்லாம் செய்ய போகிறோம். அது என்ன பேபிகார்ன் வந்து இல்லை. அது எல்லாமே நம்ம வந்து இந்த கோஸ்டல் கறியை செய்ய போகிறோம். வாங்க சமையல அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும், பம்கின்னு, பாட்டில் கார்டு அண்டு குக்கும்பர், இன்னொன்று வந்து பேபிகார்ன் அது கிடைக்கல, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு பெரிய ஷார்ட்டே பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து கம்ப்ளீட்டாக போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு விசில் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் 1 or 2 வைப்ரேஷன் வந்தால் போதும், பாயில் ஆகிடும். ஏன்னா குயின் செட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பாயில் ஆகிடும். இப்போ அதை பாயில் பண்ணலாம் வாங்க. சொல்ல மறந்துட்டுங்க, தேங்காய் பால் வந்து வேணும். ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா பிளெண்டரில் போட்டு அரைச்சி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வந்து ஒரு துணியோடு அதில் பருவரன்னு இருக்கக்கூடாது, சுத்தமாக வந்து தேங்காய் பாலை வந்து ஒரு கப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இதுக்கு வந்து கறி ப்ரிப்பேர் பண்ணணும். கறி வந்து கறிவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சம் பச்சை இஞ்சி, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் லெமனை வந்து புழிஞ்சு வச்சுக்கோங்க. இதான் கறிக்கு உண்டான திங்ஸ். ஓகே, அடுத்து பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே குயின் வெசல் வைக்கும்போது கவனிங்க, எப்பவுமே லோ ஃப்ளேமில் இருந்தால் போதும். எவ்வளோக்கு எவ்வளோ லோ ஃப்ளேம் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. சமையல் லேட்டெல்லாம் ஆகாது, குயிக்காக ஆகிடும். ஸோ இதனுடைய அலாதியே வந்து நியூட்ரிஷன் அழியாமல் இருக்கும். நம்ம பாயில் ஆன பிறகு பார்க்கலாம் வந்து எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுத்த ப்ரிப்ரேஷன், அதுக்குள்ளே இந்த கரீஸ் எல்லாம் வந்து பிளெண்ட் பண்ணணும், அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் கொஞ்சம் சீரகம் கொத்தமல்லியும் எடுத்து வறுத்து வச்சுக்கணும். இதையும் குயின்லேயே பண்ணலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா போதும். பண்ணிவிட்டு ஒரு இதில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஃபைனலாக அதில் ஆட் பண்ணோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் நல்லா கவனிங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம குயின் வந்து வைப்ரேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு விசில். திறந்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? வாவ், இந்த கலர்ஸை பாருங்கள், எதுவுமே மாறல. ஆனால் என்ன ஆயிருக்குன்னா பாயில் ஆகிருக்கும். அதுதான் அதனோட பியூட்டி. பாயில் ஆகிடுச்சு பண்ணிடலாம். வாவ், அருமையாக வந்துருச்சுங்க. போதும், ஒரு விசிலே வந்துருச்சு. நம்ம குக்கிங் வந்து ரெடி. நீ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கரீஸ், அதை வந்து இதில் கலக்க வேண்டியது தான். கறி இன்க்ரீடியன்ட் என்னங்க, தேங்காய் பால், அப்புறம் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, இதெல்லாம் கலந்து அவ்வளோதான். நீ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது கூட வந்து நம்ம இப்போ வறுத்துருக்குறோம் இல்லையா, இதை வந்து கலந்து கலக்கி விட்டுற வேண்டியதான். என்னது இது, சீரகம் கொத்தமல்லியும் வறுத்துருக்கிறோம், அதை வந்து இதில் போட்டு, இதுதாங்க கோஸ்டல் கறி. வாங்க சாப்பிடலாம். சாத்விக் ரொட்டி ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரொட்டி ரெடி ஆகிடும். அந்த ரொட்டிக்கு இதை வந்து நல்லா வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாவ், உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கிறேன். வாங்க பசியாரலாம். இந்த மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் இதை வந்து நீங்கள் வந்து பசியாரத்துக்கு கொடுக்கலாம். எல்லோரும் விருப்ப உணவாக எடுத்துக்குவாங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.